சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகியோர் எப்போது வேண்டுமானாலும் பூமிக்கு திரும்புவார்கள் என போயிங் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ், மற்றொரு விஞ்ஞானியான புட்ச் வில்மோர் ஆகிய இருவரும் கடந்த ஜூன் மாதம் 5ஆம் தேதி போயிங் ஸ்டார்லைனர் விண்கலம் மூலம் அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் இருந்து சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றனர். அங்கு ஒரு வாரம் தங்கியிருந்து தங்களது பணியை முடித்துவிட்டு ஜூன் 13ஆம் தேதி பூமிக்கு திரும்புவார்கள் என அமெரிக்க விண்வெளி மையமான நாசா தெரிவித்தது. ஆனால் போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட ஹீலியம் கசிவு மற்றும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இதனால் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகியோர் பூமிக்கு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டது. பின்னர் போயி ஸ்டார்லைனர் விண்கலத்தில் கோளாறு சரி செய்யப்பட்டு சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் பூமிக்கு திரும்ப தேதி குறிக்கப்பட்டது. ஆனால் மீண்டும் போயிங் ஸ்டார்லைனரில் பிரச்சனை ஏற்பட்டதால் பயணங்கள் ஒத்திவைக்கப்பட்டது. இதனால் 50 நாட்களுக்கும் மேலாக சுனிதா வில்லியம்ஸ் சர்வதேச விண்வெளி மையத்தில் தங்கியுள்ளார். இதனிடையே உடல் நலக்குறைவாலும் பாதிக்கப்பட்டார். இந்த நிலையில் போயிங் விண்கலத்தில் ஹீலியம் கசிவு சரி செய்யப்பட்டதாக போயிங் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனால் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகிய இருவரும் ஆகஸ்ட் மாதத்தில் எப்போது வேண்டுமானாலும் பூமிக்கு திரும்பலாம் என போயிங் நிறுவனம் தெரிவித்துள்ளது.